வணக்கம். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். பிரபஞ்சத்திலேயே மிக உயர்ந்த ஒரு நாற்காலி இருக்கிறது. அங்கே உட்கார உங்களுக்கு தேவையான ஒரே ஒரு தகுதி, எனக்கு எந்த தகுதியுமே இல்ல, நான் யாருமே இல்லை என்பதை நீங்கள் 100% உண்மையாக நிரூபிக்க வேண்டும். கேட்கவே ரொம்ப முரண்பாடாக, அபத்தமாக தோன்றுகிறதா? ஆமா, நிச்சயமா. இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தான் ஆரம்பத்துல தெரியும். கரெக்ட். ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மாபெரும் தமிழ் ஞானியான வள்ளலார் இதைத்தான் ஒரு 8 வரி பாடல்ல சூத்திரமாக எழுதி வைத்துவிட்டு போயிருக்கிறார். நீங்கள் ஒருவேளை டிராஃபிக்கில் சிக்கிக்கொண்டு அலுவலகத்திற்கு வண்டி ஓட்டிக் கொண்டிருக்கலாம், ம் அல்லது அடுத்த ப்ரொமோஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு மன அழுத்தத்தில் நம்மளுடைய இந்த ஆழமான அலசலை கேட்டுக்கொண்டிருக்கலாம். எப்பொழுதும் நாம் உழைக்க வேண்டும், முன்னேற வேண்டும், தகுதியை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றே பழகிப்போன நமக்கு எதுவுமே இல்லாத அந்த சூன்ய நிலைதான் ஆகப்பெரிய அதிகாரத்தை தரும் என்ற இந்த சிந்தனை உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தரலாம். உண்மைதான். இந்த ஓட்டத்துல அது ஒரு பெரிய பிரேக் மாதிரி இருக்கும். ஆமா. இன்று நம்முடைய சோர்ஸ் மெட்டீரியல் வள்ளலார் எழுதிய அருள் விளக்கமாலை தொகுப்பில் உள்ள 97வது பாடல். இந்த 8 வரிகள் எப்படி நம்முடைய ஈகோ, அதாவது அகந்தையை உடைத்து நம்மளை ஒரு புதிய தளத்திற்கு எடுத்துச் செல்கிறது என்பதுதான் என்று நம்ம ஆழமாக பார்க்க போறோம். கண்டிப்பா. இந்த 8 வரிகளை படிக்கும்போது எனக்கு தோன்றிய முதல் விஷயம், இது ஒரு சாதாரண கவிதை இல்ல அப்படிங்கறதான். ஓ, அப்படியா? பின்ன இதை எப்படி பார்க்கறீங்க? 19ஆம் நூற்றாண்டு தமிழன்றுடனேயே ஒருவிதமான பழமைவாத சாயம் இதற்குள் இருக்கும் என்று நாம் நினைக்க வாய்ப்பிருக்கிறது. ஆனால் இந்த வரிகளுக்குள் இருக்கும் டைனமிக்ஸ் ரொம்பவே மாடர்ன். ஓ, மாடர்ன் ஆன்மீகம்னு சொல்றீங்களா? ஆமா. அதிகாரத்தை எப்படி அடைவது, அடைந்த அதிகாரத்தை எப்படி அணுகுவது, எல்லாவற்றிற்கும் மேலாக மனிதனுக்கும் பிரபஞ்ச சக்திக்கும் இடையிலான அந்த உறவு எப்படி இருக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய கேள்விகளுக்கான நேரடி விடைகள் இதுல இருக்கு. சரி, நேராக விஷயத்திற்கு வருவோம். பாடலின் முதல் பகுதியிலேயே ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கிறது. தன்னை எத்துணையும் சிறியேனே என்று வள்ளலார் அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். அதாவது எந்த வகையிலும் எனக்கு தகுதியே இல்லை என்கிறார். ஆனால் அடுத்த வரியிலேயே படைப்பு கடவுளான நான்முகனும், அதாவது பிரம்மாவும், காக்கும் கடவுளான மாலும், அதாவது விஷ்ணுவும் கூட அடைய முடியாத ஒரு பெருநிலையில், உச்சபட்ச பதவியில் இறைவன் தன்னை ஏற்றி வைத்ததாக சொல்கிறார். கரெக்ட். இது ரொம்ப ஆழமான இடம். இது எப்படி சாத்தியம்? சரி, இதை கொஞ்சம் விரிவாங்க பார்ப்போம். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தை எடுத்துக்கொண்டால், பல வருடங்களாக உழைத்து வியர்வை சிந்தி கம்பெனிக்காகவே வாழும் போர்டு மெம்பர்களை எல்லாம் ஓரங்கட்டி விட்டு, ஆமா, எந்த அனுபவமும் இல்லாத ஒரு கடைநிலை ஊழியரை நேரடியாக அழைத்து சிஇஓ நாற்காலியில் அமர வைப்பது போல் அல்லவா இருக்கிறது? தகுதியே இல்லாத ஒருவருக்கு எப்படி அந்த பெருநிலை கிடைக்கும்? இங்கே ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், அந்த கார்ப்பரேட் உதாரணத்தை வைத்து பார்த்தால் நாம் எல்லோரும் மெரிட் அடிப்படையில் தான் சிந்திப்போம். ஆமாம், நம்ம வேலை, நம்ம திறமை. அதேதான். நான் எவ்வளவு வேலை செய்தேன், எனக்கு எவ்வளவு அறிவிருக்கிறது என்பதை வைத்துதான் என் பதவி தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று மூளை இயல்பாகவே நம்புகிறது. ஆனால் வள்ளலார் இங்கே பேசுவது உலகியல் அதிகாரம் அல்ல, பேரருள். ஓ, உலகியல் தகுதி வேற, பேரருள் வேற இல்லையா? எக்ஸாக்ட்லி. இங்கே எத்துணையும் சிறியேனே என்பது சும்மா வெளிவேஷத்திற்காக பணிவை காட்டுவது கிடையாது. இது ஈகோவின் முழுமையான அழிவு. நீங்கள் அந்த பிரம்மா, விஷ்ணு என்ற உதாரணத்தை கவனித்தீர்கள் என்றால், அவர்களுக்கென்று ஒரு வேலை இருக்கிறது. அதாவது படைத்தல், காத்தல் அப்படிங்கிற பொறுப்புகள். ஆமா, பொறுப்புகள் இருக்கின்றன. பொறுப்பு இருக்கும் இடத்தில் நான் இதை செய்கிறேன் என்ற ஒரு விதமான கர்வம் அல்லது ஈகோ வந்துவிடும். அது எவ்வளவு பெரிய தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த நான் என்ற எண்ணம் அங்கே ஒரு ஃபயர்வால் மாதிரி வேலை செய்கிறது. ஒரு நிமிடம், ஃபயர்வால் என்று சொல்லும்போது அந்த நான் என்ற அகந்தை பிரபஞ்ச சக்தியோடு நாம் முழுமையாக இணைவதை தடுக்கும் ஒரு தடுப்புச் சுவராக மாறிவிடுகிறது என்கிறீர்களா? துல்லியமாக அதுதான். பிரம்மாவுக்கோ விஷ்ணுவுக்கோ அந்த ஃபயர்வால் இருக்கிறது. ஆனால் தன்னிடம் எதுவுமே இல்லை என்ற தன்னை முழுமையாக சரணடையச் செய்த ஒருவனிடம் அந்த தடுப்புச் சுவர் இல்லை. அவன் நெட்வொர்க்கோடு நேரடியாக இணைந்து விடுகிறான். வா, எந்த தடையுமில்லாத கனெக்ஷன். ஆமா, அந்த பெருநிலை என்பது நாம் உழைத்து போராடி வாங்கும் சம்பளம் கிடையாது. அது அன்பளிப்பாக, அருளாக கிடைப்பது. தகுதி என்பது நாமே உருவாக்கிக் கொள்வது. ஆனால் அருள் என்பது நாம் காலியாகும்போது பிரபஞ்சம் நமக்குள் எந்த தடையும் இல்லாமல் நிரப்புவது.
அது நிஜமாவே சிந்திக்க வேண்டிய ஒரு ஆழமான விஷயம். நம்மை காலியாக்கிக் கொள்ளும்போது பிரபஞ்சம் அதை நிரப்புகிறது. உண்மைதான். ஆனால் அப்படி ஒரு உச்சபட்ச நிலையை, பிரம்மாவுக்கே கிடைக்காத பதவியை ஒருவன் எந்த உழைப்பும் இல்லாமல் அடைந்துவிட்டால் அவனுக்கு கர்வம் வந்துவிடாதா? அது ஒரு நியாயமான கேள்வி. அல்லது ஒரு பெரிய பொறுப்பை கையில் கொடுத்தவுடன் அவன் எப்போதும் ஒருவிதமான பயத்தோடும் கடுமையான கட்டுப்பாடுகளோடும் தானே இருப்பான்? ஆன்மீகம் என்றாலே ஆசைகளை அடக்க வேண்டும், சலனமில்லாமல் ஒரு மரக்கட்டை போல் உட்கார்ந்திருக்க வேண்டும் என்றுதான் நாம் கேட்டிருக்கிறோம். ஆமா, பொதுவான பிம்பம் அதுதான். ஆனால் வள்ளலார் என்ன சொல்கிறார் தெரியுமா? உடன் இருந்தே மெய்த்துணையாம் திருவருட்பேரமுதமிக்க அளித்து வேண்டியவார் அடிநாயேன் விளையாட புரிந்து என்கிறார். எனக்கு வேண்டியபடி விளையாட இறைவன் அனுமதிக்கிறான் என்கிறார். இது எனக்கு கொஞ்சம் இடிக்கிறதே. இங்கேதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. உச்சகட்ட ஞானநிலை என்பது விடுதலையா அல்லது விளையாட்டு மைதானமா? இந்த இடத்தில்தான் நாம் மதங்களுக்கும் உண்மையான ஆன்மீகத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வழக்கமான மதங்கள் என்ன சொல்கின்றன? நீ தவறு செய்து விடுவாய், அதனால் உன்னை விதிகளால் கட்டி போட வேண்டும் என்று பயமுறுத்துகின்றன. ஆமா, ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் நிறைய இருக்கும். கரெக்ட். அங்கே கடவுள் ஒரு நீதிபதி அல்லது ஒரு அதிகாரி. ஆனால் வள்ளலார் இங்கே இறைவனை ஒரு போலீஸ்காரராகவோ கண்டிப்பான எஜமானராகவோ பார்க்கவில்லை, மெய்த்துணையாக பார்க்கிறார். அதாவது ஒரு உண்மையான நண்பனாக, கூடவே இருக்கும் துணையாக, ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. ஆமா. இதை ஒரு பரமந்த கண்ணோட்டத்தோடு இணைத்து பார்த்தால், ஒரு குழந்தை தன் தாயின் மடியில் இருக்கும்போது அந்த குழந்தைக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கிறதா? அது எப்படி விளையாடினாலும் தாய் ரசிப்பாள். அதைத்தான் இங்கே விளையாட புரிந்து என்று சொல்கிறார். ஓஹோ, இது எப்படி இருக்குன்னா ஒரு ஓபன் சோர்ஸ் சாண்ட்பாக்ஸ் வீடியோ கேம் மாதிரி என்று சொல்லலாமா? சாண்ட்பாக்ஸ் கேம். ஆமாம். அதாவது உங்களுக்கு எல்லாமே அன்லாக் செய்யப்பட்டு விட்டது. நீங்கள் எப்படி விளையாடினாலும் நீங்கள் காயப்பட போவதில்லை, கேம் ஓவராக போவதில்லை என்ற முழுமையான சுதந்திரம். அதேதான், மிகச் சரியான ஒப்பீடு. அந்த சுதந்திரம் உலகியல் ஆசைகளில் உழலும் முதிர்ச்சியற்ற சுதந்திரம் கிடையாது. அது பற்றுதலில்லாத தூய்மையான அன்பின் வெளிப்பாடு. புரியுது. கட்டுப்பாடுகள், கடுமையான கருதங்களெல்லாம் நாம் அந்த பெருநிலையை அடைவதற்கு முன் நம்முடைய மனதை ஒருமுகப்படுத்த பயிற்சிகள் மட்டுமே. ஆனால் அந்த நிலையை அடைந்த பிறகு, இறைவனின் அருளை, அந்த திருவருட்பேரமுதம் என்னும் அமுதத்தை உண்ட பிறகு, அங்கே இருப்பது முழுமையான பேரானந்தமும் எதற்கும் அஞ்சாத ஒரு சுதந்திரமும் தான். அங்கே இருப்பதெல்லாம் கொண்டாட்டம் மட்டும்தான். பயம் கிடையாது. கொஞ்சம் கூட பயம் கிடையாது. சரி, அவர் அந்த பெருநிலைக்கு போய்விட்டார், இறைவனோடு ஒரு தோழனை போல விளையாடுகிறார், எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் ஒரு சாதாரண கேட்பவராக அன்றாட வாழ்க்கை போராட்டத்தில் இருக்கும் எனக்கு இதனால் என்ன பயன்? இது ஏதோ வள்ளலார் என்ற ஒரு தனி மனிதருக்கு கிடைத்த ஒரு சூப்பர் பவர் அனுபவம். இதை பற்றி நாம் ஏன் இவ்வளவு மெனக்கெட்டு பேச வேண்டும் என்ற ஒரு நியாயமான கேள்வி உங்களுக்குள் எழலாம். உங்களுக்காகத்தான் இதை குறிப்பிடுகிறேன். நிச்சயமா, இது எல்லாருக்குமான கேள்விதான். ஆமா, ஆனால் பாடலின் அடுத்த வரியிலேயே அதற்கான பதிலை அவர் உடைக்கிறார். சுத்த சிவ சன்மார்க்க நெறி ஒன்றே எங்கும் துலங்க அருள் செய்த பெருஞ்சோதியனே என்று சொல்கிறார். தனக்கு கிடைத்த இந்த அனுபவம் தனக்கு மட்டுமே சொந்தமான ஒரு ரகசியமாக இருந்துவிடக் கூடாது. கரெக்ட். அது சுத்த சிவ சன்மார்க்க நெறி என்ற ஒரே வழியாக உலகம் முழுவதும், கவனியுங்கள், எங்கும் துலங்க, அதாவது எல்லா இடத்திலும் பிரகாசிக்க இறைவன் அருள் செய்ததாக குறிப்பிடுகிறார். அப்படியானால் இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? இது ஏதோ ஒரு தனிமனிதரின் ஆன்மீக அனுபவம் மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்குமான ஒரு உலகளாவிய பாதையை அல்லவா காட்டுகிறது? 100% உண்மை. இது 19ஆம் நூற்றாண்டில் மிகவும் புரட்சிகரமான ஒரு சிந்தனை. அந்த காலகட்டத்தை யோசித்து பாருங்க. சாதி, மதம், இனம், மொழி என்று மனிதர்கள் தங்களை சுற்றிலும் பல 100 சுவர்களை எழுப்பி வைத்திருந்த காலம். ஆமா, ரொம்ப பிரிவினைகள் இருந்த நேரம் அது. நம்பப்பட்ட காலம். அந்த சூழலில் சுத்த சிவ சன்மார்க்க நெறி என்ற ஒன்றை அவர் முன்வைக்கிறார். அது எந்த மதத்தையோ குறிப்பிட்ட சடங்குகளையோ குறிக்கவில்லை. அது பற்றுதலற்ற அன்பு, அனைத்து உயிர்களிடத்தும் கருணை என்ற அடிப்படையான, எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு பிரபஞ்ச பாதை. ஒரு யூனிவர்சல் பாத்ஸ். ஆமா, அவர் இறைவனை என்னவென்று கூப்பிடுகிறார் பாருங்கள். எந்த ஒரு மனித உருவத்தையோ குறிப்பிட்ட பெயரையோ சொல்லி அழைக்கவில்லை. பெருஞ்சோதியனே என்கிறார். ஜோதி, அதாவது ஒளி. சோதி, வெளிச்சத்துக்கு எல்லையே கிடையாது இல்லையா? ஒரு சூரியனின் வெளிச்சம் ஒரு கோடீஸ்வரனின் மாளிகையிலும் விழும், ஒரு ஏழையின் குடிசையிலும் விழும். அங்கே எந்த பாகுபாடும் இல்லை.
அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி மாதிரி யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆம், அந்த வார்த்தை மிகச் சரியான பொருத்தம். ஓப்பன் சோர்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அறிவும் அருளும் சிலருக்கு மட்டுமே சொந்தம் என்றிருந்த நிலையை மாற்றி இந்த ஜோதி எங்கும் பரவ வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம் என்று அவர் பதிவு செய்கிறார். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இது ஒரு தனி மனிதனின் முக்தி பற்றியது அல்ல, ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் ஆன்மீக பரிமாண வளர்ச்சிக்கான ஒரு ப்ளூ பிரிண்ட். நீங்கள் அந்த பெருநிலையை அடைந்தால் அது உலகத்தின் நன்மைக்காக தான் பயன்பட வேண்டுமே தவிர சுயநலத்திற்காக அந்த ஒளியை தனி மனிதனாக பூட்டி வைக்க முடியாது என்பதை இந்த வரி மிக தெளிவாக சொல்லிவிடுகிறது. ஆக தனி மனிதனின் அகந்தை அழிந்து அவன் பிரபஞ்ச சக்தியோடு இணைந்து அதன் மூலம் உலகம் முழுவதுக்குமான ஒரு ஒளியை உருவாக்குவது வரை வந்துவிட்டோம். ஒரு முழு வட்டத்தை அடித்தது போல இருக்கிறது. ஆமா, ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். ஆனால் எனக்கு இந்த 8 வரிகளின் கட்டமைப்பை கவனிக்கும் போது ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. ஒரு பெரிய சினிமா கிளைமேக்ஸ் மாதிரி பாட்டு எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். சரி. பொதுவில் சித்துருவாய் நடம்புரியும் உத்தம சத்குருவே, சிற்சபையன் அரசேன் என் சிறுமொழியேர் அருளே என்று கவிதை முடிகிறது. இது எனக்கு புரியவே இல்லை. பாருங்கள், பாணல் எப்படி தொடங்குகிறது? எத்துணையும் சிறியேனே என்ற அதீத பணிவுடன் தொடங்குகிறது. நதுவி பிரம்மா விஷ்ணுவுக்கே கிடைக்காத பெருநிலை, பெருஞ்சோதி, சத்குரு என்று பிரபஞ்ச அளவில் விரிவடைகிறது. நான் இதை ஒரு பெரிய வெற்றி முழக்கத்தோடு அவர் முடிப்பார் என்று எதிர்பார்த்தேன். அதாவது ஒரு ஹீரோயிக் எண்டிங் எதிர்பார்த்தீங்க. ஆமா, ஆனால் முடிகிற இடம் மீண்டும் என் சிறுமொழி ஏற்றருளே என்று தன் அற்புதமான கவிதையையே வெறும் சிறு வார்த்தைகள் என்று சொல்லும் அதீத பணிவோடு முடிகிறதே. பிரபஞ்ச ரகசியத்தையே உடைத்துச் சொன்ன ஒருவருக்கு தான் ஒரு மாபெரும் கவிஞன், ஞானி என்ற கர்வம் துளிகூட வராதா? இது எப்படி சாத்தியம்? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. அந்த முரண்பாடுதான் உண்மையான ஞானத்தின் அடையாளம். அந்த வரிகளை கொஞ்சம் பிரித்துப் பார்ப்போம். பொதுவில் சித்துருவாய் நடம்புரியும் என்று ஆரம்பிக்கிறார். அதாவது அந்த பெருஞ்சோதியான இறைவன். ஆமா, எல்லோருக்குமான ஒரு பொதுவெளியில் அறிவு வடிவமாக, அதாவது சித்துருவாய் நடனம் ஆடுகிறான். அவன்தான் உத்தமமான சற்குரு. அந்த நடனம் எங்கே நடக்கிறது? சிற்சபையன் அரசே என்கிறார். சிற்சபை என்பது வெளியே எங்குமில்லை. வெளியில ஒரு கோயில் இல்லையா? இல்லை, அது ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் இருக்கின்ற அறிவுச் சபை. இதை ஆங்கிலத்தில் ஹால் ஆஃப் பியூர் கான்ஷியஸ்னஸ் என்று சொல்லலாம். ஒரு மனிதன் தன்னுடைய அகக்கண்ணால் அந்த முடிவற்ற பெருஞ்சோதியை தரிசிக்கும்போது அவனுக்கு என்ன தோன்றும்? அது எப்படி சொல்வது? ஒட்டுமொத்த இன்டர்நெட்டையும் டவுன்லோட் செய்த பிறகு நம் கையில் இருக்கும் ஒரு பழைய ஃப்ளாப்பி டிஸ்க் எவ்வளோ சிறியதோ அப்படி ஒரு உணர்வு வருமா? அது ஒரு மிகச்சரியான மாடர்னான உதாரணம். ஃப்ளாப்பி டிஸ்கும் இன்டர்நெட்டும் மனித மொழியால் அந்த பிரம்மாண்டத்தை அளக்கவே முடியாது. மனிதனுடைய அறிவு, தத்துவம், கவிதை எல்லாமே அந்த பெருஞ்சோதியின் முன் மிக மிகச் சிறியது. அதனாலதான் சிறுமொழின்னு சொல்றாரோ? ஆமா, உண்மையான தரிசனம் கிடைக்கும்போது மனிதனின் ஈகோ முற்றிலும் அழிந்து விடுகிறது. அதனாலதான் பிரபஞ்சத்தையே தழுவும் ஒரு பாடலை எழுதிவிட்டு, என் அரசே, என்னுடைய இந்த சிறிய வார்த்தைகளை ஏற்று எனக்கு அருள் புரிவாயாக என்று ஒரு குழந்தையைப் போல மன்றாடுகிறார். வாவ்! அவர் இதை சிறுமொழி என்று சொல்வது தற்பெருமை இல்லாமல் இருப்பதற்கான ஒரு செயல் அல்ல. அது அவர் உணர்ந்த அப்பட்டமான உண்மை. எவ்வளவு உயர்ந்த படைப்பாக இருந்தாலும் அந்த ஆதிசக்தியின் முன் அது ஒரு சிறு துளி மட்டுமே என்ற மாபெரும் முதிர்ச்சியின் வெளிப்பாடு அது. இது உண்மையில் மனதை பிசையும் ஒரு அனுபவம். நாம் இன்று எப்படி ஒரு 8 வரி பாடலுக்குள் இவ்வளவு பெரிய பயணத்தை மேற்கொண்டாம் என்று திரும்பி பார்த்தால் பிரமிப்பாக இருக்கிறது. ரொம்ப அரண்மள ஒரு பயணம்தான் இது. எந்த தகுதியும் இல்லாத சிறியேனே என்ற ஒரு அடிமட்ட நிலையில் ஒரு மனிதன் தன் பயணத்தை தொடங்குகிறான். தன்னுடைய ஈகோ என்ற ஃபயர்வாலை முழுமையாக கைவிடுகிறான். அந்த பணிவின் காரணமாகவே பல பொறுப்புகளை சுமக்கும் பிரம்மா, விஷ்ணுக்களையே தாண்டிய ஒரு பெருநிலைக்கு அவன் உயர்த்தப்படுகிறான். ஆமா, அங்கே இறைவன் ஒரு எஜமானனாக இல்லாமல் மெய்த்துணையாக இருந்து அவனுக்கு முழு சுதந்திரம் அளிக்கிறான். அந்த ஆனந்தம் அவனுக்கு மட்டும் போதாது என்று உலக மக்கள் அனைவருக்கும் அந்த சுத்த சிவ சன்மார்க்க நெறி பரவ வேண்டும் என்று பெருஞ்சோதியை காண்கிறான். கரெக்ட். இறுதியாக அனைவரின் உள்ளத்திலும் உள்ள அந்த அறிவுச்சபையில், சிற்சபையில் ஆடும் இறைவனின் முன் தன் மாபெரும் படைப்பை வெறும் சிறுமொழி என்று மீண்டும் பணிவோடு சமர்ப்பிக்கிறான். தொடக்கமும் முடிவும் பணிவில் இருக்கிறது. ஆனால் அதற்குள் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ரகசியமும் அடங்கியிருக்கிறது. மிக அருமையாக தொகுத்துச் சொன்னீர்கள். ஆன்மீகம் என்பது நாம் தேடிச் சென்று பலவந்தமாக அடைவது அல்ல,
அது நாம் நம்மை முழுமையாக தகுதிப்படுத்திக் கொள்ளும்பொழுது, அதாவது நம்மை சூனியமாக்கிக் கொள்ளும்போது, நம்மை தேடி வந்து தழுவிக்கொள்ளும் ஒரு பேரருள் என்பதை இந்த பாடல் மிக அழகாக சொல்லிவிடுகிறது. நிஜமாவே ஒரு அற்புதமான விளக்கம். நாம் எந்த பாதையில் பயணம் செய்தாலும் அந்த சிறுமொழி என்ற ஆழமான பணிவு இருந்தால் நமக்கான பெருநிலை நிச்சயம் காத்திருக்கிறது. இந்த உரையாடலை முடிக்கும் முன் உங்களுக்கான ஒரு சிந்தனை. நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள வேண்டும், அடுத்தவர்களை விட நாம் திறமையானவர்கள் என்று நிரூபிக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இந்த பாடலில் உள்ள தகவல்களின்படி பார்த்தால், தேவர்களாலேயே அடைய முடியாத ஒரு உச்சபட்ச நிலையை அடைவதற்கு தேவை எந்த ஒரு பெரிய சக்தியோ தகுதியோ அல்ல, நான் எத்துணையும் சிறியவன் என்று உணரும் முழுமையான பணிவு மட்டுமே. ஆமா, அது மட்டுமே போதும். எல்லையற்ற அறிவையும் ஒளியையும் தேடும் நாம், அந்த எல்லையற்ற பிரபஞ்சத்தின் முன் நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்ற பணிவை உணர்ந்தால் மட்டுமே அந்த பெருநிலையை அடைய முடியுமோ? உங்கள் தேடலில் இந்த சிறுமொழி ஒரு புதிய வெளிச்சத்தை தரட்டும். உங்களுடைய இந்த நேரத்திற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திக்கலாம்.